கடந்த 24 மணி நேரமாக அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பொளந்து கட்டும் ஈரான் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பற்றி எரியும் கைத்தொழில் வளாகங்களும் விமான நிலையங்களும் எண்ணெய் தளங்களும் மிக முக்கியமான பிரதேசங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தினுடைய 2 விமானிகளையும் தேடும் அமெரிக்காவும் ஈரானிய இராணுவத்தின் அறிவிப்புகளும் ஈரானின் ஆயுதங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டால் ஏவுகணை தளங்களும் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டால் ஈரான் என்ன செவ்வாய் கிரகத்தில் இருந்த ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. செவ்வாய் கிரகத்தில் இருந்த அமெரிக்க தளங்களை பொளந்து கட்டி வருகின்றது. ஈரானிய ஆயுதப்படைகளின் ஊடக பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும் அமெரிக்காவின் கழுத்தை நிறைப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் ஈரானிய தரைப்படையினரும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான காணொளிகளும் பல பிரதேசங்களிலிருந்து பின்வாங்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைப்படையினரும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் வீரியமான தாக்குதல்களும் இது ஈரான் அப்டேட்டின் 74வது காணொளியாகும். அமெரிக்க இராணுவத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய முறுகல் நிலைகள் தொடர்பாகவும் அமெரிக்க இராணுவத்திற்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகள் தொடர்பாகவும் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அமெரிக்க தலைமை அதிகாரி தொடர்பாகவும் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஈரானுக்கு எதிராக அடிமை அரபு நாடுகள் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பாகவும் ஈரானின் தாக்குதலினால் அடிமை அரபு நாடுகளில் பற்றி எறியக்கூடிய முக்கியமான தளங்கள் தொடர்பாகவும் இன்று மதியம் வெளியிட்டிருந்த காணொளியில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த காணொளியை பார்வையிடாதவர் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மொத்தமாக 58 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 30க்கும் அதிகமான தாக்குதல்களையும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே 28க்கும் அதிகமான தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக மிரட்டல்களை எச்சரிக்கைகளை வெளியிட்டதை தொடர்ந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரை மேலும் கோபத்துக்கு உட்படுத்தும் வகையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே பஸ்கா பண்டிகையை கொண்டாடக்கூடிய நிலத்திடர்களுக்கு எதிரான வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக ஹைஃபாவினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலே ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் ஒன்றிணைந்து பஸ்கா விடுமுறையை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இதன் போது இவர்கள் அனைவரையும் பதுங்கு குழிகளை நோக்கி நகர்த்துவதற்காக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். எங்களுடைய லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலைமையில் நிலத்திடர்கள் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இவ்வாறான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார்கள். மேலும் ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்களோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சிதைக்கக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு மேற்கொண்ட ட்ரோன் தாக்குதல்களில் 3 அயன் டோம் பேட்டரிகள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய 2 ராடர் தளங்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று தரைவழி தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பல பிரதேசங்களிலிருந்து பின்வாங்கியுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தொடர்ச்சியான தரைவழி தாக்குதல்களின் விளைவாகவும் பஸ்கா விடுமுறை தினத்தில் உயிரிழப்புகளை குறைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பல பிரதேசங்களிலே தரைவழி தாக்குதல்களிலிருந்து பின்வாங்கியுள்ளது. பின்ஜபீல், டைபா மற்றும் கியாம் ஆகிய பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைப்படையினரும் கவச படைப்பிரிவினரும் பின்வாங்கியுள்ளார்கள். கடந்த 4 நாட்களாக குறித்த பிரதேசங்களினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்தார்கள். இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் முன்னேறுவதற்கு முடியவில்லை. இதனால் தற்போது குறித்த பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கியுள்ளார்கள். மேலும் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பின்பே குறித்த பிரதேசத்தில் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களையும் இராணுவம் ஆரம்பிக்கும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. அதுவரைக்கும் தரைவழி தாக்குதலுக்கான அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரத்வான் படைப்பிரிவினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலைகளுக்குள்ளே ஊடுருவி தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இதற்கமைவாக பெஞ்சபில் பிரதேசத்திலே பின்வாங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கவச படைகளை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். டசன் கணக்கான ATGM கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்றைய தினம் மொத்தமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 6 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். இன்று காலையிலிருந்து மாலை வரை 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். பின்வாங்கி நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் சிப்பாய்களையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் சுற்றி வளைத்து இந்த தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்கின்றார்கள்.
அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தாக்குதல் காணொளிகளையும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டு வருகின்றேன். மேலும் இன்றைய தினம் ஏவுகணைகளை ஏவக்கூடிய ஏவுதளத்தை கொண்டிருக்கக்கூடிய வாகனம் தொடர்பான காணொளி ஒன்றையும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வெளியிட்டிருந்தார்கள். குறித்த ஏவுகணை தளத்தை கொண்டிருக்கக்கூடிய வாகனத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 4 தடவைகளுக்கு மேலால் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இருப்பினும் குறித்த வாகனத்தை சரி செய்து ஏவுகணை தளத்தை சரி செய்து அவற்றை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை கொள்கின்றார்கள். இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளியாகவே இதனை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை ஏவுதளங்களை அளித்தாலும் அவற்றை அவசரமாக சரி செய்து தாக்குதல்களுக்காக பயன்படுத்துகின்றார்கள் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலினால் சிறிய காயங்களுக்குள்ளாகி தளபதி ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தார் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெரிவித்திருந்தது. மேலும் குறித்த தளபதி தொடர்பான காணொளிகள் தற்போது கசிவடைந்திருந்தன. ஹிஸ்புல்லாவின் தாக்குதலினால் அவர் தீக்காயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளது மாத்திரமல்லாமல் அவருடைய காலையும் இழந்துள்ளார்கள். ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் சிறிய காயங்களோடு அவர் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறியிருந்தது. இதன் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சிறிய காயங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் கால்களை இழந்திருக்கக்கூடிய இந்த தளபதியினால் இதற்கு பிறகு யுத்த களத்திலே களமிறங்கவே முடியாது. மேலும் ஹிஸ்புல்லாவின் தாக்குதலினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தளபதி கால்களை இழந்து எவ்வாறு இருக்கின்றார் என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து நேற்றிரவு ஈராக்கி எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் தளம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த எண்ணெய் தளமானது தீப்பற்றி எரிந்தது. இதைத் தொடர்ந்து குறித்த எண்ணெய் தளத்தினுடைய நடவடிக்கைகள் அனைத்து முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல் காணொலியையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று விக்டோரியா தளத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு தாங்கிகளையும் தொட்டிகளையும் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஈராக்கி எதிர்ப்பு குழுக்கள் 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குவைத் மற்றும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து முன்னைய காணொளியில் ஜோர்டானிய பாராளுமன்ற சபாநாயகர் ஜிசிசியிடம் முன்வைத்திருக்கக்கூடிய முன்மொழிவு தொடர்பாக கூறுவதற்கு மறந்துவிட்டேன். அதாவது ஜோர்டானிய பாராளுமன்ற சபாநாயகர் ஜிசிசியிடம் ஒரு முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார். நாங்கள் அவசரமாக அரபு நாடுகளின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டணியை புதுப்பிக்க வேண்டும். அரபு நாடுகள் ஒன்றிணைந்து இராணுவத்தை பலப்படுத்த வேண்டும். ஈரான் தற்போது அரபு நாடுகளின் இறையாண்மையை மீறி அரபு நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் பொருளாதார வர்த்தக நிலையங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. ஒரு மாதத்திற்கு மேலாக நாங்கள் இந்த தாக்குதல்களை அனுபவித்து வருகின்றோம். இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் ஈரான் எங்கள் மீது நிபந்தனைகளை திணித்துவிடும். அரபு நாடுகள் மீது ஈரானின் ஆதிக்கம் அதிகரித்துவிடும். அது மட்டுமல்லாமல் அரபு நாடுகளுக்குள்ளே கிளர்ச்சிகளை தூண்டி விடுவதற்கும் ஈரான் முயற்சி செய்கின்றது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய பல உளவு தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. அரபு நாடுகளின் அரசாங்கங்களுக்கு எதிராக கிளர்ச்சிகளையும் புரட்சிகளையும் உருவாக்குவதற்கும் இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். இதனால் நாங்கள் அவசரமாக எங்களுடைய இராணுவ கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஈரானுக்கு எதிராக களமிறங்க வேண்டும். ஈரானினுடைய இந்த ஆதிக்கத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்காலத்தில் எங்களுக்கு சுதந்திரமாக மத்திய கிழக்கில் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என ஜோர்டானிய பாராளுமன்றத்தின் சபாநாயகர் ஜிசிசியில் முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தக்காளியை விற்பனை செய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கொத்தடிமையாக பிழைப்பு நடத்தக்கூடிய ஜோர்டான் ஈரானுக்கு எதிராக ஒன்றிணைந்து களமிறங்குவதற்கான அழைப்புகளை விடுத்திருப்பது வேடிக்கையானதாகும். இன்னும் ஜோர்டானுக்கு சரியான முறையில் விருந்துகள் வழங்கப்படவில்லை. இதனால் தான் ஜோர்டானிய கொத்தடிமை அதிகமாக துள்ளுகின்றது. இதனால் அவசரமாக ஈரான் ஜோர்டானுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய விருந்துபசாரங்களை அவசரமாக களமிறக்கிவிட வேண்டும். அப்போது தான் இந்த ஜோர்டானிய அடிமைகளின் கதறல்களையும் புலம்பல்களையும் பலஸ்தீனிய மக்கள் கேட்டு ரசிப்பார்கள். அடுத்து அமெரிக்காவின் இழப்புகளை மறைக்கக்கூடிய வழிகாட்டுதல் புத்தகம் இவ்வாறு தான் அமைந்துள்ளது. அதாவது அவர்களுக்கு தாக்குதல்களை சரியான இலக்குகளை வெற்றிகரமாக தாக்க முடியாவிட்டால் அல்லது அவர்கள் தவறான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டால் அது ஒரு துடிப்பான நடவடிக்கை என கூறி மூடி மறைப்பார்கள். அவர்களுடைய தாக்குதல்கள் தோல்வியடைந்து விட்டால், தாக்குதல்களினால் எதுவுமே விளைவுகள் ஏற்படாவிட்டால் குறித்த தாக்குதலானது நிறைவடைந்து விட்டது என்று கூறி மூடி மறைப்பார்கள். அதே போன்று இராணுவத்திற்குள்ளே உள்மோதல்கள் வெடித்து இராணுவ தலைமை அதிகாரிகள் தளபதிகள் பதவியை ராஜினாமா செய்தால் நாங்கள் இராணுவத்திலே கட்டளைகளை மாற்றம் செய்கின்றோம் என கூறி அவற்றை மூடி மறைப்பார்கள். பலவீனத்தின் காரணமாக அவர்கள் ஒப்பந்தத்தை நாடுவதனை எங்களுடைய சிறந்த ராஜதந்திரம் என்று கூறி மூடி மறைப்பார்கள். களத்திலிருந்து தோல்வியடைந்து பின்வாங்குவதனை முன்னுரிமைகளை நாங்கள் மறுசீரமைக்கின்றோம் என்று கூறி மூடி மறைப்பார்கள் என ஈரானிய IRGC இராணுவத்தின் புலனாய்வுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதாவது அமெரிக்கா இவ்வாறு தான் அதனுடைய இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது என்றும் இழப்புகளை மூடி மறைப்பதற்காக இவ்வாறான சொற்றொடர்களையும் நடவடிக்கைகளையும் தான் பயன்படுத்துகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
அடுத்து ஈரானிய வான் பாதுகாப்பு படை பிரிவினர் F-15 போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். முன்னைய காணொளியிலும் இவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் குறித்த விமானமானது F-15 போர் விமானம் அல்ல, F-35 போர் விமானமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக F-15 போர் விமானமே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. மேலும் சில ஊடகங்கள் இன்னும் ஒரு F-35 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இவை உறுதிப்படுத்தாத தகவல்களாகும். தற்போது வரை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக F-15 போர் விமானமே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. அத்தோடு இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால், எந்த ஒரு போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்படவில்லை என்று அறிவித்த அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளம் தற்போது ஈரானினுடைய கடலோர எல்லை பிரதேசங்களில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 போர் விமானத்தில் இருக்கக்கூடிய 2 விமானிகளும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என அமெரிக்க இராணுவம் நம்புகின்றது. இதற்கமைவாகவே ஈரானின் கடலோர பிரதேசங்களில் அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு விமானங்களும் F-35 போர் விமானமும் ஹெலிகாப்டர்களும் களமிறங்கி தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் கூசஸ்தான் பிரதேசத்தின் கடலோர பகுதிகளிலேயே அமெரிக்காவின் விமானப்படையானது தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்க விமானிகளிடத்திலிருந்து GPS சிக்னல் பெறப்பட்டிருக்கலாம் என்றும் இதை வைத்து அமெரிக்க விமானப்படையானது இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு ஈரானின் கடலோர பிரதேசங்களில் களமிறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்காவின் F-35 போர் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்கள் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் இலக்கு வைத்து ஒரு சில தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மீட்பு பணிகளுக்காக களமிறக்கப்பட்டிருந்த அமெரிக்காவின் விமானப்படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானின் கடலோர எல்லை பிரதேசங்களிலே வான் பாதுகாப்பு அமைப்புகள் நிலைநிறுத்தப்படுவதில்லை. ஈரானின் மத்திய பிரதேசங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் கடலோர பிரதேசங்களை முழுமையாக பாதுகாக்க முடியாது. ஆனால் கடலோர எல்லை பிரதேசங்களில் களமிறக்கப்பட்டிருந்த ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்தும் எரிபொருள் நிரப்பு விமானங்களை இலக்கு வைத்தும் மேன்பேட் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். இருப்பினும் குறித்த பிரதேசத்திலே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரம் ஹெலிகாப்டர்களை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதலின் விளைவாக ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இவை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அத்தோடு குறித்த போர் விமானத்தில் இருக்கக்கூடிய 2 விமானிகளும் கூசஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே பிடிபட்டிருப்பதாகவும் அவர்களை கைது செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இருப்பினும் இவை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் 2 அமெரிக்க விமானிகளை கைது செய்பவர்களுக்கு பரிசுகளை வழங்குவதாகவும் அல்லது அவர்களை படுகொலை செய்பவர்களுக்கும் பரிசுகளை வழங்குவதாகவும் ஈரானிய அரசு ஊடகம் அறிவித்துள்ளது. மேலும் ஈரானினுடைய பசிச் படை பிரிவினரும் 2 அமெரிக்க விமானிகளை கைது செய்வதற்கான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் பெரும்பாலும் 2 விமானிகளும் கொல்லப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருப்பதாகவும் ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஒருவேளை அமெரிக்காவினுடைய 2 விமானிகளும் கைது செய்யப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். மேலும் அமெரிக்க இராணுவத்தின் செயற்பாடுகளுக்கு மிகப்பெரிய தடையையும் ஏற்படுத்தும். அடுத்து ஈரானிய ஆயுதப்படைகளுடைய ஊடக பேச்சாளர் அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஈரானின் ஆயுதப்படைகளை முழுமையாக அழித்து விட்டதாகவும் ஏவுகணை தளங்களையும் ட்ரோன் தளங்களையும் முழுமையாக அழித்து விட்டதாகவும் ஈரானினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக அழித்து விட்டதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் பல தடவைகளுக்கு மேலால் கூறிவிட்டார். சரி, அவ்வாறு உங்களால் எங்களுடைய ஆயுத திறன்கள் ஏவுகணை திறன்கள் அனைத்தும் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்றால் உங்களுடைய தளங்களுக்கு எதிராக, பொருளாதார மையங்களுக்கு எதிராக, முதலீட்டு நிறுவனங்களுக்கு எதிராக நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் செவ்வாய் கிரகத்தில் இருந்தா மேற்கொள்ளப்படுகின்றது. உங்களுடைய அதிகாரிகள் சிப்பாய்களுடைய தலைக்கு மேலால் பொழியக்கூடிய ஏவுகணைகள் செவ்வாய் கிரகத்தில் இருந்தா வருகின்றன. எங்களுடைய ஏவுகணை திறன்களும் ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் ஆயுத களஞ்சிய சாலைகளும் ஆயுத உற்பத்தி திறன்களும் பாதுகாப்பாகவே இருக்கின்றது என்பதனை எங்களுடைய தாக்குதல்களில் இருந்தே உங்களுக்கு அனைத்தையும் உறுதிப்படுத்த முடியும். மேலும் நாங்கள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். எங்களுடைய ஆயுத திறன்கள் அளிக்கப்பட்டு விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிடும் சந்தர்ப்பத்திலும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அத்தோடு அமெரிக்காவின் தரைப்படை நடவடிக்கை தொடங்குவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அவர்களுக்கு ஒரு பாடத்தினை கற்பிப்போம். அதற்கு பிறகு அவர்கள் எந்த ஒரு நாட்டையும் ஆக்கிரமிப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். நாங்கள் அவர்களுக்கு கற்பிக்க போகும் பாடத்திற்கு பின்பு அவர்கள் நாடுகளை ஆக்கிரமிப்பதையே மறந்து விடுவார்கள். அமெரிக்க சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய தரைவழி தாக்குதல்களையே நாங்கள் மேற்கொள்வோம். மேலும் இதற்காக நாங்கள் படுகொலை மையங்களை உருவாக்கியுள்ளோம். ஈரானுக்குள்ளே காலை வைக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்
சிப்பாய்களும் படைகளும் இந்த படுகொலை மையங்களில் குளித்தோண்டி புதைக்கப்படுவார்கள். மேலும் நாங்கள் மேற்கொள்ளப் போகும் பேரழிவு தாக்குதலுக்கு பின்பு அமெரிக்கர்கள் அமெரிக்க இராணுவத்தில் சேருவதற்கே பயப்படுவார்கள். அமெரிக்க இராணுவ சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உண்மையான வீரத்தை காண்பிப்போம். அவர்களுடைய உள்ளத்தில் உண்மையான பயத்தை விதைப்போம். அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் தற்போது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய விடுதிகளுக்குள்ளும் ரகசியமான இடங்களுக்குள்ளும் ஒளிந்து கொண்டுள்ளார்கள். ஆனால் ஈரானுக்குள்ளே நீங்கள் நுழைந்ததற்கு பின்பு ஒளிந்து கொள்வதற்கு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய கல்லறைகள் மாத்திரமே உங்களுக்காக எஞ்சியிருக்கும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நாங்கள் ஒரு பொழுதும் திறக்கப் போவதில்லை. இன்னும் பல வருடங்கள் நீடித்தாலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எந்த ஒரு கப்பலும் பயணிக்காது. அமெரிக்கர்கள் தற்போது இந்த போரிலிருந்து கண்ணியமான முறையில் வெளியேறுவதற்கு திட்டமிடுகின்றார்கள், முயற்சி செய்கின்றார்கள். அவர்கள் திடீரென போர் முடிந்து விட்டதாக அறிவித்தாலும் நாங்கள் அவர்களை போகவிட மாட்டோம். தியாகிகளின் இரத்தத்திற்காக நாங்கள் பழி வாங்குவோம். நாங்கள் அமெரிக்காவின் கழுத்தை நெரிப்போம். இந்த போரின் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை ஈடு செய்யாமல் அல்லது எங்களுடைய இந்த சேதங்களுக்கு ஒப்பான சேதத்தினை அவர்களுக்கு ஏற்படுத்தாமல் இந்த போரை நாங்கள் நிறுத்தி விடுவோம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அவ்வாறு நினைத்தால் நீங்கள் தான் முட்டாள்கள். இது ஒன்றும் 12 நாள் போர் அல்ல. போர் நிறுத்தம் என்று அறிவித்துவிட்டு அடுத்த கட்ட தாக்குதல்களுக்கு தயாராகுவதற்கான நேரத்தினை அமெரிக்காவுக்கு வழங்குவதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. அமெரிக்காவுக்கு மீண்டும் நாங்கள் ஒரு வாய்ப்பை கூட வழங்க மாட்டோம். மேலும் இந்த போரானது மிக நீண்ட போராகவே அமைந்திருக்கும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அனைத்து சமன்பாடுகளையும் மாற்றக்கூடிய போராகவே அமைந்திருக்கும். மேலும் இந்த போரானது எவ்வளவு நீண்ட போராக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அமெரிக்காவினுடைய தோல்வியும் அவமானமும் இருக்கும் என ஈரானிய ஆயுதப்படைகளுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களாக அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் அதிகப்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக இன்று காலை குவைற்றில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளையும் கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் இலக்கு வைத்து மீண்டும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த தளத்திலே மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் குவைற்றினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே போன்று அபுதாபியில் இருக்கக்கூடிய ஹப்சான் எரிவாயு தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் ஹப்சான் எரிவாயு தளத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்போது குறித்த எரிவாயு தளத்தினுடைய அனைத்து செயற்பாடுகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அமீரகத்தின் ஃபுஜைரா துறைமுகத்தை இலக்கு வைத்தும் குறித்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் தாங்கிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்திலே 4 வெடிப்புகள் பதிவாக இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று துபாய் விமான நிலையத்தின் இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரான் பஹ்ரைனை பொளந்து கட்டி வருகின்றது. கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் பஹ்ரைனிலே 5 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இதனை உறுதிப்படுத்துகின்றன. அதாவது பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அல்பா ஆலையை இலக்கு வைத்தும் லைம் கிளிங் என்கின்ற உற்பத்தி தொழிற்சாலையை இலக்கு வைத்தும் அல் ஹித் கைத்தொழில் வளாகத்தை இலக்கு வைத்தும் அல் ஷாக்கிர் கைத்தொழில் வளாகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த தாக்குதலினால் இந்த ஆலைகளிலும் கைத்தொழில் வளாகங்களும் மிகப்பெரிய தீப்பரவலுக்குள்ளாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்து 4 தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 4 வெடிப்புகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் இன்றிரவு அடிமை அரபு நாடுகளுக்கு எதிராக ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.